அட்வைஸ் பண்ணுவது எளிது, நடப்பது கஷ்டம். நாம் நடக்காத ஒன்றை பிறருக்கு சொல்லவே கூடாது. நாம் செய்யாத ஒன்றை பிறருக்கு ஆலோசனையாய் சொல்லவே கூடாது. இந்த தவறு நிறைய இடத்து நடக்கிறது. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கிறதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிலிப்பியர் 3:12 நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். இன்றைக்கு பலரும் சொல்லுகிறது என்னவென்றால், எனக்கு எல்லாம் தெரியும், நான் என்னுடைய இலக்கை அடைந்து விட்டேன். சிலரை பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார்கள். இல்லை இல்லை இல்லை, நாம் இன்னும் அடையவில்லை. முற்றிலும் தேறினவர்களாகிவிட்டோமா? இல்ல. அட்வைஸ் பண்ணுவது எளிது, நடப்பது கஷ்டம். நாம் நடக்காத ஒன்றை பிறருக்கு சொல்லவே கூடாது. நாம் செய்யாத ஒன்றை பிறருக்கு ஆலோசனையாய் சொல்லவே கூடாது. இன்றைக்கு இந்த தவறு நிறைய இடத்து நடக்கிறது. பிறருக்கு போதிக்கிறோம், அட்வைஸ் பண்ணுகிறோம், யோசனை சொல்லுகிறோம், ஆனால் நம்ம வாழ்க்கையில் இல்லையே. ஆக இன்றைக்கு ஒரு தீர்மானிப்போம். நான் இன்னும் அடைய வேண்டிய லக்கு இருக்கிறது, இன்னும் நான் தேர வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, உம்முடைய பாதையில் நடத்துங்க, உம்முடைய யோசனை நடத்துங்க என்று சொல்லி நம்மை முற்றிலும் அர்ப்பணித்து லக்கை நோக்கி ஓடுவதற்கு தேவ கிருபையை பெற்றுக்கொண்டு ஓடுவோம். இந்த நாள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.